வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. திமுகவில் வரப்போகும் அதிரடியான மாற்றம். அமெரிக்காவில் இருந்து கொண்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் திமுகவின் சில முக்கியமான அமைச்சர்களிடம் வீடியோ கால் மூலமாக அதிரடியான நடவடிக்கையை எடுத்துள்ளார். இதனால் திமுகவில் அடுத்தடுத்து நடக்கப் போவது என்ன? 2026 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் ஆட்சியை கைப்பற்ற வேண்டும். கூட்டணிகள் காலை வாரிவிட்டால் எத்தனை தொகுதிகளில் கைப்பற்ற முடியும் என்பதையும், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றியடைவதற்கு மேலும் அவர்கள் என்ன வழியை வைத்திருக்கிறார்கள், அதை எப்படியாவது சரிகட்டி திமுக இரண்டாவது முறை வரலாற்று சாதனையான வெற்றியை ஏற்படுத்த வேண்டும் என்றும், இதற்கு இடையூறாக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பதவி கூட பறிப்பதற்கு நான் தயாராக இருப்பேன், தயங்க மாட்டேன் என்றும் அமெரிக்காவிலிருந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இந்த குழுவில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் முக்கியமான சில நபர்களை அமைச்சர்கள் தங்கள் முன் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் சரிக்கட்டுவதற்காக ஒரு குழு ஒன்றை ஏற்பாடு செய்திருக்கிறார். அதில் திமுகவின் மிக மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய KN நேரு, ஏவா வேலு, தங்கம் தென்னரசு, RS பாரதி மற்றும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இந்த குழுவில் இடம்பெற்றிருக்கிறார்கள். இந்த ஒருங்கிணைப்பு குழு திமுகவை சார்ந்த சார்பு அணிகளுடன் ஆலோசனை நடத்தியது. சட்டப்பேரவை தேர்தலை எப்படி எதிர்கொள்வது, எந்தெந்த மாற்றங்கள் செய்யலாம், மக்களிடம் பிரச்சாரத்தை எப்படி முன்னெடுத்து செல்ல வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்களையும் கேட்டறிந்தது. இந்த நிலையில் முதல்வர் ஸ்டாலின் அமெரிக்காவில் உள்ள நிலையில் ஒருங்கிணைப்பு குழுவின் அடுத்த கட்ட பணிகள் குறித்து காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனையும் மேற்கொள்ளப்பட்டது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் காணொலி வாயிலாக உதயநிதி ஸ்டாலின், KN நேரு, ஏவா வேலு, தங்கம் தென்னரசு, RS பாரதி ஆகியோர் பங்கேற்றதும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்திற்கு திரும்பி வந்ததும் பவள விழாவையொட்டி கழகத்தினர் வீடுகள், அலுவலகங்கள், வணிக வளாகங்கள் கொடிகளை பறக்கவிட வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்காவில் கையெழுத்தாகும் முதலீடுகள் குறித்து ஒருங்கிணைப்பு குழுவிடம் தகவல்களையும் பரிமாற்றம் செய்து கொண்டார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். மேலும் சிகாகோவில் தமிழர்களுக்கான சந்திப்பு நிகழ்ச்சியில் மிக சிறப்பாக இருந்ததாகவும் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டதாகவும் தெரிய வருகிறது. இதே சூழ்நிலையில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எந்த ஒரு நடவடிக்கையும் அமைச்சர்கள் எடுக்க வேண்டாம், மக்களிடையே குழப்பத்தை உண்டாக்கும் வகையில் எந்த ஒரு நடவடிக்கையும் அமைச்சர்கள் செய்ய வேண்டாம், மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையிலும் எந்த ஒரு அறிவிப்பையும் வெளியிட வேண்டாம், 2026 ஆட்சியை பிடிக்கும் வரை அமைதியாக இருக்க வேண்டும் என்று ஸ்டாலின் அவர்கள் கூறியுள்ளார்.